Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. முட்டை போடுற ஸ்டேஜுக்கு முன்னாலேயோ இல்லை முட்டை போடுற பாதியில் இந்த கோழி விற்றீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற 450 ரூபா கிடைக்கும். ஆனால் நீங்கள் முட்டை போட்டு முடிகிற வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1500 ரூபா முட்டையால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோழி விற்கும் பொழுது அந்த கோழி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பல உற்பத்தியாளர்கள் கவனத்துக்குள்ள விஷயங்கள். இப்போ 250 கோழி வச்சோம்னு சொன்னால் ஒரு 100 கோழி முட்டை போட ஆரம்பிக்கும். முதல் ஸ்டேஜ் முட்டை ஒரு 5.5 மாதம் முட்டை அப்படின்னு சொன்னால் இப்போ 100 கோழியும் 100 முட்டை போடும். இப்போ ஒரு நாளைக்கு 1500 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா வரும். நான் திரும்ப சொல்கிறேன், பராமரிப்பும் அதனுடைய மேற்பார்வையும் சரியாக இருந்தால் நம்ம இதை விட லாபம் இன்னும் அதிகமாக எடுக்கலாம். பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சென்னை சிறுசேரிக்கு பக்கத்துல இருக்கிற தாழம்பூர் நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கிறோம். இங்க அமைஞ்சிருக்கிற ஈழ ஏதிலிய மறுவாழ்வு கழகத்தோட ஒருங்கிணைந்த பண்ணையை தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இதுல பல்வேறு விஷயங்கள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு. இங்க வந்து நாட்டுக்கோழியில வந்து 4 ரகங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 400க்கும் மேற்பட்ட கோழிகள் இங்க இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா குஞ்சு உற்பத்திலையும் இங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல இருக்க A to Z விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். வணக்கம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பிராய்லர் கோழி மட்டும்தான் நம்ம வளர்த்துட்டு இருந்தோம். அந்த பிராய்லர் கோழி வந்து ஒரு ஏஜென்சிகிட்ட குஞ்சா வாங்கி தீவனத்தை வாங்கி நம்ம அதை கொடுக்கும் பொழுது அதனுடைய விற்பனை விலைகள் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோழி வந்து 100 ரூபா அப்படி உற்பத்தி கிடைக்குன்னு சொன்னால் வெளியில் வந்து 90 ரூபா 80 ரூபா வாங்கினோட இருக்கும் பொழுது நஷ்டம் ஏற்பட்டது. ஸோ அதனால் வந்து நான் பிராய்லர் கோழியை நான் அப்படியே தவிர்த்துட்டு நாட்டுக்கோழி வளர்க்கலான்னு சொல்லி முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அருகாமையில் உள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையத்தில் போய் இந்த புழக்கடை வளர்ப்பு கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பு விஷயமான பயிற்சியில் வந்து நான் அங்கே ஒரு 3 நாள் இருந்து பல தடவை போய் பயிற்சி பெற்று கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கோழி ரகங்கள் வந்து என்னென்னு அறிஞ்சு இந்த தட்பவெட்ப சூழலில் வளரக்கூடிய இனங்களாக தெரிவு செய்து அதில் பார்த்திங்கன்னா சிறுவடை, பெருவடை, அசில், நிக்கோபாரி இந்த மாதிரியான கோழிகள் அடையாளம் கண்டு நம்ம வந்து முதல்ல மாதாவரம் கால்நடை பண்ணையில் போய் ஒரு நாள் குஞ்சா வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்திலேயே இத்தனை ரகங்களும் ஒட்டுக்கா வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க? இல்லை, ஏன்னா அந்த ரகங்களுடைய அனுபவம் இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு ரகமாக எடுத்தது அதில் அனுபவப்பட்டு நான் கொண்டு வந்தேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா வனராஜா கிரிராஜான்ற ரகங்களாக வந்துச்சு. இந்த வனராஜா கிரிராஜா ரகங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் அது அதாவது எப்படின்னா அது கலர் பிராய்லர் அப்படின்ற வசனங்களை பாய்க்க தொடங்கிட்டாங்க. அந்த முட்டையை வந்து பெருசாக முட்டை இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னக்கூடிய இந்த சிறுவடை, பெருவடை, நிக்கோபாரி, அசில் கிராஸ் இந்த மாதிரி குஞ்சை நான் கொண்டு வந்து வளர்த்தேன். என்ன பொறுத்த ஆரம்ப அதில் வந்து 200 குஞ்சு மட்டும் நான் வாங்கினேன். 200 குஞ்சு வாங்கி ஒரு கோழி வளர்க்குற நாட்டுக்கோழி நீங்கள் வளர்க்குறா இருந்தால் உங்களுக்கு 2 சதுரடி நிலம் வேணும். அந்த 2 சதுரடிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து ஷெட்டு வந்து ஒரு 4 பேட்ச், அதாவது 1000 குஞ்சு வளர்க்குற மாதிரி தான் முதல்ல போட்டதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஷெட்லேயும் வந்து 200 இல்லை 250 படி நம்ம எடுத்து வரும். அப்போ ஒரு ஷெட்டுக்கு வந்து 250 அப்படின்ற அளவில் போட்டேன். இந்த ஷெட்டு அமைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த கிழக்கு மேற்கா போட சொல்லுவாங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் தப்பிக்கிறாங்க. கிழக்கு மேற்கா யாராக இருந்தால் கூட கிழக்கு மேற்கா போடும்போது சூரிய வெளிச்சம் நிறைய அந்த ஷெட்டை பாதிக்காத வகையில் அதுவும் ஒரு பயிற்சியில் அறிஞ்சோன்னு நான் ஷெட்டை போட்டேன். அதே மாதிரி காற்றோட்டமாக இருக்கணும். ஷெட்டு போடும்போது அதனால காற்றோட்டம் கோழி வந்து போகணும், அடைச்சி வைக்கக்கூடாது, காற்றோட்டமாக இருக்க வேணும். தண்ணி வந்து அடிக்கடி இருக்கணும் கோழிக்கு. ஸோ இது இருந்து அப்போ முதல் கட்டமாக போய் நான் 200 வாங்கிட்டு வந்து அந்த ஷெட்டை நான் வளர்த்தேன். அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வளர்ந்து முட்டை போட ஆரம்பிக்கிறவங்க அடுத்த பேட்ச் போகணும். இந்த முதல் பேட்சில் என்ன தவறு பண்ணினோன்றதை நான் படிச்சுக்கொண்டேன். இப்போ அதுக்கு நான் தடுப்பூசி போடுறதில்ல காலதாமதப்பட்டுனா இல்லை வேறு என்ன முறை நோய் அடையாளம் காண்ட காலதாமதப்படுத்தினு சொல்லி ஏன்னா அந்த நேரம் எனக்கு இறப்புகள் வந்துச்சு. அந்த 200 வளர்க்கும் பொழுது கூட சில நேரங்களில் 5 கோழி 10 கோழி இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்ன தவறு பண்ணீங்க சார்? அப்போ முதல் தடவை என்ன தவறு பண்ணீங்க? அப்போது அதுக்கான தடுப்பூசி முறையாக போடலை. அதே மாதிரி வந்து தண்ணி வந்து நல்லா சுட வச்சு அதை மஞ்சள் போட்டு கொடுக்கணும், அது நான் முறையாக செய்யலை. தண்ணி வைக்கிற தட்டு தீவன தட்டுலாம் க்ளீனாக கழுவி நீட்டாக வைக்கணும், அதுகளை நான் கொஞ்சம் பரவாயில்லை. இதெல்லாம் எனக்கு அனுபவ பாடங்கள் தான். அந்த அனுபவ பாடங்களை எடுத்துக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு பேட்சாக கொண்டு வந்தேன். அதனால தான் ஒரு 1000 இறக்கலை. ஸோ ஒரு 200 அப்படியே அனுப்பி கொண்டு போய் இன்றைக்கி வந்து எனக்கு 400 குஞ்சு இருக்குது. ஏன்னா இது
கோடை காலம் குறைச்சி வச்சுருப்பேன். மழை காலம் வந்து 1000 குஞ்சு எனக்கு இருக்கும். இப்போ இந்த கோழிகளை வந்து நீங்கள் முட்டைக்காக வளர்க்குறீங்களா, கறிக்காக வளர்க்குறீங்களா? 2 நிலவரங்கள். நீங்கள் சொல்ல மாதிரி நான் முட்டைக்காக மட்டும் இல்லை, ஒரு பக்கம் முட்டை, ஒரு பக்கம் கறி, ஒரு பக்கம் அதனுடைய குஞ்சு பொரிப்பு. ஸோ இந்த 3 வகையாக நான் அதை வந்து வளர்த்துக்குவேன். இப்போ கறி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகம் பிரிப்போம். இப்போ ரகம் எப்படி பிரிப்போம்னு சொன்னால், ஒரு 6லேருந்து 10 பெட்டைக்கோழிக்கு ஒரு சேவல் வச்சுருப்போம். ஒரு சேவல் அடிப்படை இருக்கும். சேவல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதிகமான சேவல் வந்து அதை நம்ம விற்றுருவோம். ஆனால் பெண்கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெண்கோழி வந்து 1 கிலோ 450 ரூபா விற்கிறேன்னு வைங்க. 1 கிலோ 450 விற்றா அந்த ஒரு வருஷத்தில் அது வந்து 100 குறைஞ்ச 100 முட்டை போடும். அப்போ 100 முட்டை போட்டு அதை 15 விற்று 1500 ரூபா. சரியா? அப்போ நம்ம வந்து முட்டை போடுற ஸ்டேஜுக்கு முன்னாலேயோ இல்லை முட்டை போடுற பாதியில் அந்த கோழியை விற்றீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற 450 ரூபா கிடைக்கும். ஆனால் நீங்கள் முட்டை போட்டு முடிகிற வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1500 ரூபா முட்டையால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோழி விற்கும் பொழுது அந்த கோழி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பல உற்பத்தியாளர்கள் கவனத்துக்குள்ள விஷயங்கள். தீவனம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க? இப்போ தீவனங்கள் வந்து நான் அரச பண்ணையிலே வாங்குவேன். காட்டுப்பாக்கத்தில் அரச பண்ணையிலே போயிட்டு வந்து முதல் கட்டமாக ஆரம்ப தீவனம், அதாவது குஞ்சுகள் வளர்றதுக்கு தேவையான ஆரம்ப தீவனம் நான் வாங்கி போடுவேன். 2வது வந்து வளர் தீவனம் ஒன்று இருக்குது. அதாவது வளர் தீவனம் பண்ணுவோம். 3வது முட்டை தீவனம் இருக்குது, முட்டைக்காய் தீவனம் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து ஒரே ரேஷியோ போடுவாங்க. பட் குஞ்சு தீவனம் ரொம்ப பவுடராக இருக்கும். பவுடராக இருக்கும். முட்டை தீவனம் வந்து கிரம்பல்ஸாக இருக்கும். வளர் தீவனம் வந்து பெலட்டாக இருக்கும். ஆனால் அந்த உள்ளீடு எல்லாம் ஒன்று தான். முக்கியமாக சோளம் இருக்கும். சோளம், கோதுமை, கருவாடு, உப்பு, மினரல்ஸ் இதெல்லாம் போட்டு செய்வோம். இதை வந்து நாங்களே செய்யலாம். தீவன அரைப்பு நாங்களே அதை மேற்கொண்டு அடுத்த கட்டம் நம்ம திட்டம் போட்டிருக்கேன். நாங்களே மேற்கொண்டுமா இருந்தால் இன்றைக்கு 1 கிலோ தீவனம் 35 ரூபாய் 50 ரூபா விற்கும். அதே நான் உற்பத்தி செய்ய வேண்டாம், 17 ரூபா 20 ரூபா ஆகும். அதிலே நீங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். ஆமாம், கிராஸ் கட்டிங் பண்ணி கொண்டு வரலாம். அப்போ எவ்வளோத்துக்கு நம்ம வந்து நம்மளால் தீவனம் தயாரித்து கோழிக்கு போடுறோம், நம்ம பசந்தீவனம் தயாரித்து கோழிக்கு போடுறோம், சரியான முறையில் தண்ணி மெயின்டைன் பண்ணோம்னு சொன்னால் அந்த இழப்பு வந்து ஒரு 2 பேர் தான் இருக்கும். அந்த இழப்பையும் தாண்டி நம்மளை வரக்கூடிய அந்த கோழி இழந்தாலே நட்டம் தான், இறப்பு வந்தால் நட்டம் தான். ஸோ இறப்பு வராமல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இது பகுதி நேரமாக இந்த கோழியை பார்த்தாலும் முழு நேரம் அந்த கோழியை கட்சி பார்த்துக்கணும் தான் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த கோழிகளை வளர்க்குறது ஊடகமாக, அந்த கோழியில் ஊடகமாக நீங்கள் வந்து வான்கோழி வளர்க்கலாம். அது சாதாரண இந்த கோழி சேர்ந்து வளர்ந்துடும். அது உங்களுக்கு கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கலில் வந்து நல்ல பிஸ்னஸ் போகும். அதே மாதிரி கினி கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய கோழி இருக்குது. அந்த கினி கோழி வந்து புள்ளியாக இருக்கும், நல்ல கோழி. ஆனால் அந்த கோழி என்ன நன்மைண்டா, ஒரு வெளி நபர் உள்ளே வந்துட்டா தெரியாம உள்ளே வந்துட்டா அந்த கோழி வந்து அடையாளம் கண்டு சத்தம் போட்டு அது கூப்பிடும். சரியா? அதே நேரம் எந்த பாம்பு நடமாட்டங்கள் அந்த கோழியை சுற்றி இருக்காது. அந்த கோழி வந்து பிடிக்கக்கூடிய தன்மை. அதனால இப்போ தமிழ்நாட்டை விட்டு இன்னொரு மாநிலங்களும் அந்த கினி கோழி வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அதுவும் கொழுப்பு இல்லாத ஒரு நல்லது தான் அந்த கினி கோழி சொல்லக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வான்கோழியோடு சேர்த்து இந்த கினி கோழி வளர்த்தமாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். வாத்து அடுத்தது. ஸோ வாத்துகளை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அதுவும் இந்த பாம்பு தொல்லையிலிருந்து காப்பாடுறதுக்கு இந்த வாத்துகள் வந்து வான்கோழி, கின்னி கோழி, வாத்து இது எல்லாமே நீங்கள் இங்கேயும் வளர்க்குறீங்களா? எல்லாம் இங்கே வளர்க்குறோம். ஸோ வான்கோழி, கினி கோழி இப்போ இல்லை, எனக்கு கிறிஸ்மஸை விற்று முடிஞ்சது, வெயில் முடிஞ்சு நான் கொண்டு வந்துடுவேன். வாத்து இருக்கு. வாத்து எத்தனை வளர்க்குறீங்க? வாத்து ஒரு 10 பங்களா வாத்து இருக்குது, ஒரு 17 சின்ன வாத்து இருக்குது. அதுக்கான மெயின்டெனன்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரியா? தான். ஆனால் அது தண்ணி வேணும். வாத்து வளர்க்கு தண்ணி நிறைய இருக்கும். உங்களுக்கு மீன் குட்டை இருக்கிறதுனால மீன் குட்டையில் போட்டு வளர்க்கும். விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எவ்வளோ கால இடைவெளியில் நீங்கள் வந்து கோழியோ முட்டையோ சேல்ஸ் பண்ணுறீங்க? இதன் மூலமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது? செலவுகளாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும், இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கே விற்பனைக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒவ்வொரு சனி ஞாயிறுலையும் எனக்கு வந்து எப்படி 20-30 கோழி போய்கிட்டே இருக்கும். நேரடியாக வந்து வாங்கிக்கிறாங்க. நேரடியாக வந்து வாங்கிட்டு போவாங்க. நான் இங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவோம். நான் இன்னொரு கடைக்கு வந்து சப்ளை பண்ணுற அளவு நான் கொடுக்குறேன்னா அது வந்து இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா கோழி 450 ரூபா 500 விற்கிறாங்க. நம்மள்கிட்ட வந்து 150 தான் கேட்பாங்க. ஸோ ஆனால் அந்த வியாபாரம் போகிறது கிடையாது. தொடர்புகள் இருக்குது, வெளி ஆக்கள் இருக்கா, வந்து வாங்கிட்டு போவாங்க. வந்து வாங்கிக்கிறாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. அதனால எனக்கு அந்த முட்டையும் அப்படி தான் இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. மொத்த விற்பனைன்னு சொன்னால் யாராவது 250-300 நம்ம கொடுக்கலாம். ஆனால் அது கம்மியாக கொடுக்கும்போது நம்ம நஷ்டமாக கொடுக்க தேவையில்லை. அதனால் நல்ல, அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தோராயமாக எவ்வளோ சார் மந்த்லி உங்களுக்கு இது கோழி வளர்ப்பு மூலமாக கிடைக்குது? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 கோழி நம்ம 250 கோழி இப்போ 250 கோழி வச்சோம்னு சொன்னால் ஒரு 100 கோழி முட்டை போட ஆரம்பிக்கும். முதல் ஸ்டேஜ் முட்டை, ஒரு 5.5 மாத முட்டை அப்படின்னு சொன்னால் இப்போ 100 கோழியும் 100 முட்டை போடும். இப்போ ஒரு நாளைக்கு 1500 ரூபா நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபா நமக்கு கிடைக்கும். ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா வரும்.
அதே மாதிரி அடுத்த கட்டம் கோழி விற்பனைடுவார். கோழி விற்பனை போல இறைச்சி வந்து நம்ம ஒரு கோழி கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோ வரும். அப்போ ஒரு கோழி விற்றோம்னா நம்ம 600 இல்லை 800 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதுவும் சனியால 25-30 கோழி போகும்போது நம்மளுக்கு ஆக மொத்தத்தில் கோழியினுடைய வரவு செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவாக 40%, வரவாக 60% கிடைக்கும். முறையா நல்லா லாபமாக 60% கிடைக்கும். லாபமாக கண்டிப்பாக 60 கிடைக்கும். நான் திரும்ப சொல்றேன், பராமரிப்பும் அதனுடைய மேற்பார்வையும் சரியா இருந்தா நம்ம இதை விட லாபம் இன்னும் அதிகமா எடுக்கலாம். சார், இப்போ கோழி வளர்ப்பை பொறுத்தளவுல நோய் தாக்குதல் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பா கோழி பாதிக்கப்படும். ஸோ இங்க வந்து என்னென்ன மாதிரியான டிசீஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பண்றீங்க சார் நீங்க? இப்போ நான் எப்படின்னா அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அந்த கால தடுப்பூசி நான் வந்து போட்டுக்கொண்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள், அதாவது இயற்கையான காய்கறி தீவனம் கொடுத்தா அதையும் நம்ம வந்து நோயிலேருந்து காப்பாற்றி கொண்டு வரலாம். மற்றது வந்து வெயில் காலங்களில் தண்ணி நிறைய இருக்கும், அந்த ஷெட்டை சுற்றி நம்ம தண்ணி போட்டு வச்சுருக்கணும். மறைப்பொருள் இருக்கும், ஈரழிப்பான ஒரு குளிர்ச்சியான மறைப்பொருள் இருந்தால் கூட நம்ம இழப்பை தவிர்த்து கொண்டு வரலாம். ஸோ நம்ம என்ன பல பேரிட கேட்டு அதில் படித்து எடுத்து அதை பாதுகாக்கிறோம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அப்படி போட்டால் நம்மகிட்ட இந்த கூரைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓலையில் போடணும். இப்போ ஓலையில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போட்டிருக்கீங்க. அங்கே ஓலை இருக்குது, இங்கே ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. சில இது ஆரம்பத்தில் போட்டபடி ஆஸ்பெக்ட் போட்டிருக்கோம். இது ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம நல்ல காத்தோட்டம் இருக்குது. ஓலை போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஏன் ஓலைன்னு சொன்னால் ஓலை மிஞ்சி போனால் 3 வருஷத்துக்கு மாற்ற வேண்டி இருக்கும். இது அப்படி இல்லை, பெர்மனண்டாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் போடுவாங்க. பட் ஓலையில் வளர்றது நல்லா இருக்கும். ஒரு இது நீங்கள் ஓலையில் வச்சுருக்கீங்க, ஒரு இதில் நீங்கள் முன்னாடி போட்டதுனால இது எப்படி இருக்கு? Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.